அதான் ஹலோ எஃப்எம்ல தோனியோட கிரிக்கெட் மேட்ச் அந்த நடந்தபோது சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது. டாஸ் போடணும், சவுத் ஆஃப்ரிக்காவில் தோனியோட போய் டாஸ் போடணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாங்கள் சொல்கிற இந்த இதில் கலந்துக்கணும். 10 வரி கானா பாட்டு எழுதணும். என்னென்ன பொருள்? சவன. ஸோ நான் கிச்சனில் ரேடியோ ஒரு ஓரமாக வச்சுட்டு பாட்டு கேட்டுகிட்டே எல்லாம் பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் கேட்குற கேள்விக்கு உடனே டக்கு டக்குன்னு எஸ்எம்எஸ்ஸோ இதுவோ ஃபோனோ எதுவாக இருந்தாலும் பண்ணி பேசிடுவேன். எனக்கு அந்த மாதிரி வின் பண்ணுவேன். சும்மா ஒரு பேப்பரை எடுத்து ஒரு பென்சிலை வச்சு நானாக படம் வரைவேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகும். அப்புறம் ஸ்கூல் லைஃப்பில் சயின்ஸ் நோட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த பக்கம் படம் வரையணும், இங்கே ப்ராக்டிக்கல் எழுதுவோம். இந்த பக்கம் வரைகிற படங்கள் எல்லாம் எனக்கு குட்டுன்னு டீச்சர்ஸ் போடுவாங்க. என்னோட நோட்டையும் எல்லாருக்கிட்டையும் காமிப்பாங்க. எவ்வளோ எனக்கு பிறந்த நாள் வெட்டிங் டேலாம் வந்தால் நான் சாரி எதுவும் கிஃப்ட்டு பண்ணாதீங்கன்றுவேன். அதுக்கு பதிலாக நான் வரையக்கூடிய அந்த மெட்டீரியல் தான் அனுப்புவாங்க. எல்லாம் இருக்குது. மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் அர்ச்சனை இல்லாத கோயில் இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரச்சனை யாருக்கு தான் இல்லை? வணக்கம், அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் பானுமதி ரகுநாதன், மதுரையில் தான் இருக்கேன். எனக்கு பிறந்த வீடு, புகுந்த வீடு எல்லாமே மதுரை தான். என் குழந்தைகள் படித்தது வளர்ந்தது எல்லாமே மதுரை தான். எனக்கு மதுரை மீனாட்சி தான் எனக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஓவியங்கள் வரைகிறதுல ரொம்ப இஷ்டம். அது எப்போன்னா 9th 10th படிக்கும்போது நானாக உட்காந்து பென்சில் தான். அப்போ வெறும் எதுவும் கிடையாது. ஒரு பேப்பர், என்ன பேப்பர் இருக்கோ அதை எடுத்து பென்சிலை வச்சு ஏதாவது ஒரு படம் வரைஞ்சிட்டே இருப்பேன். அப்புறம் போக போக உருவப்படங்கள்லாம் வரைய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, 50 வயசுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் ஐட்டம்ஸ்லாம் நிறையா பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஏதாவது வீட்டு வேலையை முடித்த உடனே உட்காந்து கிராஃப்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதில் பொழுது போகிறதே எனக்கு தெரியாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறம் கோலங்கள்லாம் நிறையா போட்டு அதில் பரிசு வாங்கியிருக்கேன். அதாவது எனக்கு நிறைய என்னென்னா கோல்டு காயின் கிடச்சிது. ஒரு 15-16 கோல்டு காயின் வந்தது எனக்கு எஃப்எம்மில். எப்போ பாரு கான்டெஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், ரேடியோவை கிச்சனில் வச்சுருவேன். ஏன்னா நமக்கு ஒர்க் இருக்குது. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ நான் கிச்சனில் ரேடியோ ஒரு ஓரமாக வச்சுட்டு பாட்டு கேட்டுகிட்டே எல்லாம் பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் கேட்குற கேள்விக்கு உடனே டக்கு டக்குன்னு எஸ்எம்எஸ்ஸோ இதுவோ ஃபோனோ எதுவாக இருந்தாலும் பண்ணி பேசிடுவேன். எனக்கு அந்த மாதிரி வின் பண்ணுவேன். நிறையா கூல்ட்ரிங்க்ஸு என்ன புதுசாக வருதோ அந்த இதுக்கெல்லாம் இது வரும், கான்டெஸ்ட் வைப்பாங்க. அதில் போயிட்டு இவ்வளோ ஒரு இதை தூக்கின்னு வருவோம். கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் நிறையா வரும். அதுக்கப்புறம் ரேடியோ மிர்ச்சியில் வந்து ஒரு இது கான்டெஸ்ட்டு, சாம்சங் விளம்பரம் எங்கெல்லாம் இருக்குது மதுரையில் கரெக்டாக சொல்லணும் நாங்கள். அதை நான் அப்போதைக்கு சொன்னேன். அதில் எனக்கு அவன் கிடச்சிது. அதுக்கப்புறம் மங்கையர் மலரில் வந்து குக்கரி கான்டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு இது வச்சுருந்தாங்க. அதுலேயும் ஒரு இது கொடுத்துருவாங்க, இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன ஏதுன்னு. அதை வச்சு நான் ஒன்று பண்ணி பேப்பரில் தான் எழுதி அனுப்பினேன். அதில் எனக்கு வந்து இது கேஸ் ஸ்டவ், அப்புறம் மிக்சி எல்லாம் செட்டாக கிடச்சிது. நிறைய தங்க காசு தான் சார், நிறையா வந்து மிக்சி. அதுக்கப்புறம் சொல்லலையே, மிக்சி எனக்கு ஒரு 5 மிக்சி வந்தது. அப்புறம் அயன் பாக்ஸ். நான் அயன் பாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவேன், இந்த பக்கத்தில் அயன் பண்ணுறவங்கெல்லாம் முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் அதை கொடுத்துருவேன். நம்ம ஃப்ரீயாக தானே வந்திருக்கேன்ட்டு எல்லாருக்கும் கொடுத்துருவேன். எனக்கு மட்டும் ஒன்றை வச்சுட்டு இருந்தேன், பாக்கி எல்லாம் கொடுத்துட்டேன். மிக்சியும் அதே மாதிரி தான். ஏதாவது கல்யாணம் இது மாதிரி வந்தால் எல்லாருக்கும் கொடுத்துருவேன். அதான் ஹலோ எஃப்எம்ல தோனியோட கிரிக்கெட் மேட்ச் அந்த நடந்தபோது சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது. அதுக்கு நீங்கள் இந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கணும்னு இந்த இதில் கலந்துக்கணும், டாஸ் போடணும், சவுத் ஆஃப்ரிக்காவில் தோனியோட போய் டாஸ் போடணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாங்கள் சொல்கிற இந்த இதில் கலந்துக்கணும். 10 வரி கானா பாட்டு எழுதணும். என்னென்ன பொருள்? 7 up, டாஸ் போடுறோம் இல்லையா கிரிக்கெட்டில், 7 up, டாஸ், தோனி, இந்த 3 பேரும் அதில் இருக்கணும். அந்த 10 வரி கானா பாட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு பண்ணேன். அந்த பாட்டும் எழுதினேன். அதாவது, கள்ளத்தோணியில் ஏறிராத தம்பி, டாஸ்மாகை தேடி போயிராத, அப்பு என்ன அப்பு, நீயும் 7 up குடிச்சிருப்பு, நம்ம தோனியை போய் பாரப்பு, டாஸை அங்கே போடப்பு, குஷியாக நீயும் இருந்து வாப்பு. கரெக்டாக 10 வரியில் முடித்தேன். என்னோடது செலக்ட் ஆகிடுது.
சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வாங்கன்ட்டாங்க. எனக்கு கிரிக்கெட் பிளேயர்ஸோட பேசுகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. நான் பார்த்தேன், என் பையன் செம்ம ஃபேன் அவன். அவன் வந்து பாம்பேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவன் அப்படியே அவங்கக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரின்னு. ஓகே அவங்க போகலாம் அப்படின்னாங்க. அப்புறம் என் பையன் போய் தோனியோட போய் கிரிக்கெட் கிரவுண்டில் டாஸ் போட்டு எல்லாம் வந்தால் ரொம்ப ஜாலியாக 3 நாள் அங்கே இருந்துட்டு வந்தான். இது ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் நிறையா இது மாதிரி எஃப்எம்லலாம் வந்தது. சமீபத்தில் கூட புதியகம் தொலைக்காட்சியில் விருப்பம் போல் விளையாடுன்னு ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் நான் கலந்துட்டேன். இப்போ லாஸ்ட் மண்டே அதில் தான் எனக்கு ப்ரைஸ் கிடச்சிருக்கு. சும்மா ஒரு பேப்பரை எடுத்து ஒரு பென்சிலை வச்சு நானாக படம் வரைவேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகும். அப்புறம் ஸ்கூல் லைஃப்பில் சயின்ஸ் நோட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த பக்கம் படம் வரையணும், இங்கே ப்ராக்டிக்கல் எழுதுவோம். இந்த பக்கம் வரைகிற படங்கள் எல்லாம் எனக்கு குட்டுன்னு டீச்சர்ஸ் போடுவாங்க. என்னோட நோட்டையும் எல்லார்கிட்டையும் காமிப்பாங்க, எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கான்னு. அப்போ எனக்கு ஒரு ஆசை வந்தது, இப்போ படம் வரைகிறோங்கிறோமே, இந்த சயின்ஸ் படத்தை தவிர மற்ற படங்களும் வரைவோமேன்னு சீனரியெல்லாம் வரைய ஆரம்பித்தேன். அப்புறம் அனிமல்ஸு, இப்படியே வந்து கடைசியில் மனுஷாளுக்கு வந்துட்டேன். குருவா படங்களை பார்த்து வரைய ஆரம்பிச்சிட்டேன். அது எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியாது. எல்லாம் கடவுளோட கருணை தான். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்னோட மாமியார்லாம் அவ்வளோ தங்கம், ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. என்னடி இன்னைக்கு நீ கலந்துக்கலையான்னு தான் கேட்பாங்க. அது மாதிரி என்னோட துணைவரும் அப்படி தான். நான் ஏதாவது சாமான் வாங்கணும், கிராஃப்ட் ஒர்க்கு பண்ண ஏதாவது வேணும் கேட்டேன்னா உடனே போய் வாங்கி கொடுத்துருவார். ஏன் இது எதுக்கு, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். இப்போ என் பொண்ணு அதுக்கு மேலே எனக்கு எல்லாம் வாங்கி அனுப்புகிறா. பையனும் அதே மாதிரி தான். ஸோ எனக்கு பிறந்த நாள், வெட்டிங் டேலாம் வந்தால் நான் சாரி எதுவும் கிஃப்ட்டு பண்ணாதீங்கன்றுவேன். அதுக்கு பதிலாக நான் வரையக்கூடிய அந்த மெட்டீரியல் தான் அனுப்புவாங்க எனக்கு. எனக்கு ஆக்சுவலாக கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் 50 வயசுக்கு மேலே தான். பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணி அவங்க செட்டில் ஆகிட்டாங்க, வெவ்வேறு ஊருக்கு போயிட்டாங்க. எனக்கு எல்லாருமே மாமனார் மாமியார் அவெல்லாம் காலம் ஆகிட்டாங்க. திரும்பவும் நாங்கள் தனியாகிட்டோம், நானும் இவரும். அந்த நேரம் சும்மா இருக்க பிடிக்காது. திரும்ப சமையல் இது இவ்வளோ தானே நம்ம ஒர்க்குன்னு நினச்சிட்டே இருக்கும்போது தான் கிராஃப்ட் ஒர்க் ஆரம்பிக்கலாமான்னு பார்த்தேன். இது சொல்லி கொடுக்குறதுக்கெலாம் ரொம்ப தூரம் போகணும், வைக்கணும் அப்படிலாம் சொன்னேன். எனக்கு அப்படிலாம் போக முடியல, ட்ராவல் பண்ண முடியல. ஸோ நான் யூடியூப் இப்போ வசதியாக இருக்குது. அந்த யூடியூப்பில் வர எல்லா கிராஃப்ட் வரைக்கும் பார்த்துட்டு 10-15 நிமிஷத்தில் பண்ணி எடுத்துடுவேன். எவ்வளோ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 3-4 கிராஃப்ட் ஒர்க் பண்ணிவிடுவேன். சமீபத்தில் இப்போ பூனை பண்ணி வச்சுருக்கேன். பேப்பர் பிளேட் இல்லையா, அந்த பேப்பர் பிளேட்டை கட் பண்ணி அதில் பிளாக் இதை வச்சு ஒட்டி பூனை, அதுவும் நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ரொம்ப செலவு இருக்காது. ஆனால் பண்ணக்கூடிய இது எனக்கு ரொம்ப மனசு அப்படியே ஜில்லுன்னு பறக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பண்ணி முடித்த உடனே ஒவ்வொரு தடவையும் பகவானுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் இன்றைக்கி இந்த ஒர்க்கை முடிச்சிருக்கேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிப்பேன். எல்லாருமே அப்படி தான்ப்பா. லைஃபுங்கிறது நம்ம எல்லாருமே எவ்வளோ நாள் என்னங்கிறது தெரியும். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம், நாமளும் சந்தோஷமாக இருப்போம். நம்மளை சுற்றியில் இருக்கிறவா எல்லாரும் நன்னா இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது. எல்லாம் இருக்குது. மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் அர்ச்சனை இல்லாத கோயில் இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரச்சனை யாருக்கு தான் இல்லை? நான் சொல்கிறேன், ஒத்தொத்தருக்கும் இருக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துடுவோம். அதையே நினச்சிட்டே இருந்தோம்னா அது அரிச்சிரும், கேன்சர் மாதிரி மனசை போட்டு அரிச்சிரும். ஸோ நீங்கள் அதுலேருந்து வெளியில் வாங்கோ, உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்க. நான் பண்ணுற மாதிரி கிராஃப்ட் ஒர்க்கு தான் பண்ணணும், படம் தான் வரையணும் அப்படிலாம் சொல்லலை. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, பாட தெரியுமா பாடுங்கோ, டான்ஸ் ஆடினா நான் இவ்வளோ வயசுக்கு அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் வாட்டுக்கு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஏதோ பண்ணுங்க. எவ்வளவோ இருக்குது. இன்னும் என்னெல்லாம் இருக்கும், கோலம் படிந்தால் கோலமெல்லாம் போட்டு பாருங்கோ. நிறையா லேடிஸ்க்கு கோலம் போட தெரியாதுன்னே சொல்ல முடியாது. ஸோ கோலங்கள்லாம் நிறையா போடுங்க. அதுலேயும் கான்டெஸ்ட்லாம் நிறையா வைக்கிறா. நீங்கள் இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன், மொபைல் இருக்குது, எல்லா வசதியும் அதில் இருக்குது. கோலம் போட்டு எதுலலாம் வருதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கு கோலம் போட்டு அனுப்புங்கோ. அவ்வளோதான். சந்தோஷம் நம்ம கையில் தான் இருக்குது, பிரத்தியார் கையில் கிடையாது. ஆக்சுவலாக நான் யாருன்னா டாக்டர் தியாகி. எங்கள் அப்பா பேர் எஸ் ரங்கநாத ஜோதிடர், தினமணி எஸ் ரங்கநாத ஜோதிடர். அவரோட பொண்ணு தான் நான். எங்கள் தாத்தாவெல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவோட இது எல்லாம் இருக்கலாம் இல்லையா, இறைவனோட அருள் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை பரிபூர்ணமாக நான் நம்புகிறேன்.